ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து கொட்டு மலையில லெமன் சாதம் கொடுக்க போறோம். நிறைய பேர் புளி சாதம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சரி மழை பெய்யுது அந்த நேரத்துக்கு அதுக்கு வேணாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு லெமன் சாதம் நம்ம கொடுக்க போறோம். சூப்பரா செஞ்சிருக்கா நிஷா. வந்து மலையிலேயே செஞ்சிருக்கேன் பாருங்க. லெமன் சாதம் அதுக்கு தொட்டுக்க என்னன்னா அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், சுண்டல், மீன் மேக்கரு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நிறைய வந்து எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சிருக்கு. சூப்பர். இன்னைக்கு வயசான தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டு வந்துருவாங்க சார். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது யார் செய்ய சொன்னாங்க அப்படின்னா ஆந்திராவிலேருந்து ஒருத்தவங்க செய்ய சொன்னாங்க. ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் செய்ய சொன்னாங்க. ஏன்னா சொல்ல அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணான்ட்டாங்க. ஆந்திராவிலேருந்து செய்ய சொன்னாங்க. ஓகே சூப்பர் நிஷா. நிஷா அந்த ஒரு பார்சலை கட்டிட்டு போய் குளிச்சுட்டு ரெடியாகி வரட்டும். ஏன்னா அவள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா. மழையும் வேறங்க பாருங்க அப்படி பேஞ்சிக்கிட்டே இருக்குன்னு. இப்போ நிற்கவே மாட்டேங்குது மழை நின்னாலாவது பரவாயில்ல. இன்னும் கோழி குஞ்சு வேற திறந்தே உள்ள. ஓகே நான் வந்து ஒரு சாப்பாடு வந்து கட்டிட்டேன். இதே மாதிரி தொட்டுக்க உள்ளே வச்சிட்டியா? சரி. இந்த மாதிரி எல்லா சாப்பாடுமே வந்து செல்வா கட்டிடுவாரு. கட்டி ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்குறதுலாம். ஆமாம் ஒரு 30 பேருக்கு வரும். 30-35 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ சாப்பாடு வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடுலாம் நீட்டாக கட்டியாச்சு. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இனிமேல் தலை சீவிட்டு பொட்டு வச்சுட்டு அதோட நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போகலாம். இப்போ நம்ம வந்து எத்தனை சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு பையில எடுத்து வைப்போம். ஓகேவா? 2 4 6 8 10 இன்னொரு கட்டை போய் எடுத்துக்கலாம்ல. 12 14 16 18 20 30 இருக்குடி. 22 கட்டை போய் அருந்து இப்போ கீழே விழுவ போகுது. 22 24 அதெல்லாம் அது ஒன்றும் செய்யாது. 24 26 28 30. ஓகே நிஷா. இன்னைக்கு அந்த ஆந்திராலேருந்து அவங்க கொடுக்க சொன்னாங்களா, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. ஆமாம் தேங்க்யூக்கா. நானும் விஷ் பண்ணி சரி. நம்ம வந்து 30 சாப்பாடு கொண்டே 30 பேத்துக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து 1-2 வாங்கினாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்ப காலையிலுக்கு சாப்பிட்டுருக்காங்க, மதியமும் சாப்பிட்டு எலுமிச்சை சாதம் கெட்டு போகாது. கூட இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதுக்காக 2 சாப்பாடு கேட்டாலும் நம்ம வந்து கொடுத்துடலாம். சரி ஓகே நான் தலை சீவிட்டு நம்ம போறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே உள்ள இருக்கு வாங்க. தாரம் உட்கார்ந்து ஆளு மட்டும் கொடுங்க. எல்லாத்துக்கும் தரேன். எல்லாத்துக்கும் இருக்கு. இது வாங்குங்க போங்க. மற்ற ஆளு வாங்கிட்டு விடுங்க. வாஜபடி எடுத்து அங்கே போய் கொடுங்க. வாசப்படி வச்சுட்டாங்க. இந்தாங்க இந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீலகண்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக அன்னதானம் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு போகலாம். இந்த விளாக் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.